முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் புதுச்சேரி ஏனாம் மக்களால் விரட்டியடிப்பு. தொகுதி பக்கம் தலை வைத்து கூட படுக்காத வைத்திலிங்கம் எம்பிக்கு ஏனாம் மக்கள் கடும் எதிர்ப்பு. ஓட்டு கேட்டு மீண்டும் ஏனாம் தொகுதிக்கு வரக்கூடாது என எச்சரிக்கை. தலையை தொங்கவிட்டு ஏனாம் தொகுதியை விட்டு வெளியேறிய நாராயணசாமி, வைத்திலிங்கம். வாக் ஃபார் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சியின் நடைபயண நிகழ்ச்சியில் அதிர்ச்சி சம்பவம். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் கிராமங்கள் வழியே கடலுக்குள் ONGC பைப்லைன் செல்கிறது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் தரியால திப்பாவின் 3 தீவுகளில் மரங்கள் எரிந்து நாசமானது. கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. பால யோகிநகர் உட்பட 3 கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரி மத்திய அரசிடம் பேசுமாறு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு ஏனாம் மக்கள் சார்பாக 3 முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. எனினும் ஏனாம் மக்களின் நிலை குறித்து வைத்திலிங்கம் எம்பி லோக்சபாவில் பேசவில்லை. ஏனாம் மக்களின் துயரில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கிக் கொண்டார் என புகார் எழுந்தது. இதற்கிடையே வாக் ஃபார் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சியின் நடைபயண நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஏனாம் தொகுதிக்கு சென்றனர். அப்போது வைத்திலிங்கம் எம்பியை பொதுமக்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என கோரி திருப்பி அனுப்பினர். அப்போது பொதுமக்களும் வைத்திலிங்கத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் அவர்களை ஊருக்குள் வரவிடாமல் விரட்டியடித்தனர். ஏனாம் முன்னாள் நகராட்சி தலைவர் கிட்ல சந்திரராவ் தலைமையில் கோபேக் கோபேக் எம்பி என மக்கள் கோஷம் எழுப்பினர். ஏனாம் தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பால் அதிர்ச்சியடைந்த வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். வேறு வழியின்றி தலையை தொங்கவிட்டபடி ஏனாம் தொகுதியை விட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினர். நாராயணசாமி, வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு கேட்டு ஏனாம் தொகுதி பக்கம் வரக்கூடாது, மீறி வந்தால் அசிங்கப்பட்டு போவீர்கள் என மக்கள் எச்சரிக்கை செய்தனர்.